இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. 2 வாரத்து குச்சி இது. பதியம் போட்டு 2 வாரம் ஆச்சு. நல்லா அருமையாக தளைஞ்சிருக்குது மழை வந்ததுனால. இது வந்து நம்ம சாப்பிட்ற வெரைட்டி தான். அதனால் இதுக்கு பட்டமெல்லாம் எதுவும் இல்லை, எப்போ வேணாலும் ஊனி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்ம வீட்டு செலவுக்காக ஒரு 12 குச்சி மட்டும் நறுக்கி இந்த மாதிரி பதியம் போட்டு வச்சுருந்தோம். நல்லா அருமையாக தளைஞ்சிக்கிச்சு. 2 வாரத்தில் இதை எடுத்துகிட்டு போய் காய்கறிக்குன்னு ஒரு வயல் விட்ருக்குறோம், அதில் வந்து நட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு குச்சிக்கும் 2 அடி இல்லை 3 அடி இடைவேளை இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கேற்றாப்புல லைட்டாக குழி மட்டும் பறித்து அதுலேயே நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இது வந்து மழை பெஞ்சதுனால ஈரமாக இருந்ததுனால பாத்தி எதுவும் போட முடியல. பாத்தி போட்டு கால் எடுத்து அப்புறம் தண்ணி விட்டு நல்லா மண் ஊறினதுக்கப்புறம் அப்படியே ஊனி வைப்பாங்க. நாம் வந்து வீட்டு செலவுக்கு ஒரு 12 குச்சி தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பண்ணை மட்டும் பறித்து விட்டு அந்த குழியில் அப்படியே மேலால் வச்சாச்சுங்க. இது ரொம்ப ஆழமாக வச்சோம்னாலும் கிழங்கு வந்து ரொம்ப உள்ளே போயிடும். அப்புறம் கிழங்கு பிடுங்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ வந்து மேலால் வச்சு அப்படியே தண்ணி ஊற்றி விட்டால் போதும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே வேர் பிடிச்சிக்கும். கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து 2 பக்கமும் மண் அணைச்சி நம்ம வந்து பாத்தி மாதிரி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு இப்போதைக்கு எல்லா குச்சியும் ஊனி வச்சாச்சு. ஒவ்வொரு கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இது வந்து நல்லா அருமையாக இருக்கும். பூவாட்டம் வெந்து போயிடும். நல்லா வேக வச்சு சாப்பிட்லாம். பொரியல் கூட பண்ணுவாங்க, இல்லை சிப்ஸு போடலாம், வடை செய்வாங்க. இப்போ தான் நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறி, கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், பாவக்காய்லாம் வச்சுருக்குறாங்க. பார்க்கலாம் எல்லாம் எப்படி வருதுன்னு.